சிம்பிளாக ஹெல்த்தியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பஞ்சு போல் ராகி பந்தோசை பார்க்க போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ராகி மாவு 1/2 கப், ரவை 1/2 கப், அவல் 1/4 கப், தயிர் 1/2 கப், தண்ணி 1 கப் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரவை உரணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேரட், கேப்சிகம், பெருங்காயம், உப்பு போட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இந்த ராகியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு தாளித்து வச்சதையும் போட்டுட்டு நம்ம ஃபைனலாக ஈனோ போடுவோம். ஈனோ இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இது தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றிட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் பர்ஃபெக்டாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ராகி பந்தோசை ரெடி. இது தக்காளி சட்னியோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.